செங்கல்பட்டில் 6 மாணவர்கள் மலைப்பகுதிக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு பொருள் வினோதமாக கிடக்குது. அது இரும்பு பொருள் தான். அதை எடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மாணவன் என்ன பண்ணுறான்னா அதை தூக்கி வீசுகிறான். அது வெடிக்குது. அதில் ஒருத்தன் இறந்தே போகிறான். ஒரு கொடூரமான விஷயம் செங்கல்பட்டு மலைப்பகுதியில் நடக்குது. எப்படிரா அது நடந்தது, அங்கே என்ன பொருள் கடந்ததுன்னு பலகட்ட கேள்விகள் வந்துச்சு. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல இது எங்கே நடந்திருக்குன்னா, செங்கல்பட்டில் அனுமந்தபுரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மலைப்பகுதியில் இராணுவ வீரர்கள் பயிற்சி பண்ணுவாங்க. எப்போவுமே ஒரு பல வருஷ காலமாக அது பயிற்சி முகாமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மலைப்பகுதியில் யாருமே போகக்கூடாது. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அங்கே பயிற்சி நடக்கும். சிறிய ரக துப்பாக்கிகள்லேருந்து பெரிய ரக துப்பாக்கிகள், குண்டுகள் அப்படின்னு பல விஷயங்களை வச்சு அங்கே ப்ராக்டிஸ் நடக்கும். அந்த பயிற்சி நடக்கும்போது சில குண்டுகள் தவறிவிட வாய்ப்பு இருக்குது, வெடிக்காமையே. அதனால அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக இருக்குது. அவ்வளோ பெரிய மலைகளுக்கும் வேலி போட முடியாது. ஏன்னா யாரும் வரக்கூடாதுன்னா வேலி தானே போடணும். மலைப்பகுதிக்கு எப்படி அவ்வளோ பெரிய வேலியாக போட முடியும்? அது முடியாதில்ல. அதனால அங்கே போர்டு வச்சுருக்காங்க, யாரும் வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த மாணவர்கள் 6 பேர் 13 ஏப்ரல் அன்னைக்கு அங்கே காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து கிளம்புறாங்க. எல்லாருமே இந்த ஊரை சேர்ந்தவங்கலாம் கிடையாது. ஹைதராபாத்து, டெல்லி அப்படின்னு பல மாநிலங்களை சேர்ந்தவங்க இங்கே இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் கூகுள் மேப்பு மூலம் இந்த மலைக்கு வராங்க. அப்படி சாயங்காலம் 5:30 இருக்கும் 13 ஏப்ரல் அன்னைக்கு. கொண்டாந்து போட்டுட்டு மேலே நடந்து போகிறாங்க மலைக்கு. அப்படி போகும்போது தான் நான் சொன்ன மாதிரியே ஏதோ இரும்பு மாதிரி கிடக்குதுன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறவங்க அதை எடுத்து இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மாணவன் தான் அதை எடுத்து என்னென்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், நல்லா நோண்டிக்கிட்டு இருக்கான். அதை அவன் பாறை மேலே வீசுகிறான். அப்படி வீசினோன்னே அப்படியே பயங்கர சத்தத்தோடு வெடிக்குது. அப்படி வெடித்தோன்னே எல்லாரு மேலேயும் இம்பேக்ட் ஏற்படுது. அந்த வீசினால அந்த மாணவன் அங்கேயே இறந்து போகிறான். மிச்ச மாணவர்களுக்கு எல்லாருக்கும் காயமடையுது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் நடக்குது. இந்த சம்பவம் வெளியே வந்தோடனே எப்படிங்க அந்த மாணவர்கள் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போனாங்கன்னு முதல்ல இவங்க மேலே தான் கேஸு. இந்த ஒருத்தங்க தான் இறந்துட்டாங்கல்ல, மிச்சம் இந்த 4-5 பேர்கிட்ட விசாரணை நடக்குது. ஏன் அங்கே போனீங்க, என்ன பண்ண போனீங்க அப்படின்னு பலகட்ட கேள்விகள். ஏன் அங்கே போகக்கூடாது, ஏன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு கேட்பீங்க. அதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிளுங்க. இராணுவ வீரர்கள் சிறிய ரக துப்பாக்கிலேருந்து பெரிய ரக துப்பாக்கி, குண்டுகள் அப்படின்னு பல விஷயங்களை வச்சு பயிற்சி எடுப்பாங்க. அப்படி பயிற்சி எடுக்கும்போது வெடிக்காத குண்டுகள் கிடக்கும். அந்த குண்டுகளை போய் நாம் எடுத்து நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த இடத்துல ஒரு மார்டல் ஷெல் குண்டு கடந்திருக்கு. அந்த குண்டை தான் அந்த பையன் எடுத்திருக்காப்புல. அது என்ன மார்டல் ஷெல் குண்டுன்னு கேட்டிங்கன்னா, இது துப்பாக்கி மாரி நேராக சுடுறதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன ராக்கெட் லான்ச் மாதிரி இருக்கும். அந்த ராக்கெட் லான்ச்சில் அந்த குண்டை போட்டு இப்படி லேசாக வானத்து பார்க்க அது நேராக போய் அடிக்காது, இப்படி சாய்வாக போய் கீழே குத்தும். இப்படி நுனிப்பகுதியில் ஃபியூஸ் மெக்கானிசம் இருக்கும். அது போய் கீழே குத்தினோன்னே அது வெடிக்கும். பயங்கர பவராக இருக்கும். ஆனால் அந்த ஃபியூஸ் மெக்கானிசத்தை போய் அழுத்தாமல், அதாவது இந்த குண்டை ஏவுறாங்கன்னு வைங்களேன், அப்படி ஏவும்போது அந்த ஃபியூஸ் மெக்கானிசம் அதாவது நுனிப்பகுதியில் குத்தாமல் அழுத்தம் கொடுக்காமல் அப்படியே கிடைமட்டமாக கிடக்குன்னா அது வெடிக்காமல் போயிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெடிக்காமல் போனால் அப்படியே மேலேயெல்லாம் கிடக்காது. அப்படியே மண்ணுக்குள்ளே 3 அடியிலேருந்து 4 அடி ஆழத்து வரைக்கும் போயிடும். இது ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்னால், ஒரு 100 குண்டு வச்சு பயிற்சி எடுக்கிறாங்கன்னா அதில் 5லேருந்து 6 தான் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. அப்படி ஃபெயில் ஆகிறது மண்ணுக்கு அடியுள்ள போயிடும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பயிற்சியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எத்தனை குண்டுப்பா கொண்டு வந்தோம், அதில் எத்தனைது வெடிச்சிருக்கு, எத்தனைது வெடிக்கலை அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்ததுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு தனி குழு வந்திருக்கும் இராணுவத்தில். இது மாதிரி வெடிக்காத குண்டெல்லாம் இருக்குப்பா அப்படின்ட்டு மெட்டல் டிடெக்டரை வச்சு எதாவதுப்பா வெடிக்கலை, மண்ணுக்கு அடியில் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை வெடிக்க வைப்பாங்க. இப்படி அதையும் மீறி இவங்களையும் அறியாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆழமாக கிடக்குதுன்னு வைங்க அந்த குண்டு, அது அப்படியே அங்கேயே கிடக்கும். அது என்னைக்காக இருந்தாலும் ஆபத்து தான். அது ஸ்லீப்பிங் இல்லை, உள்ளே மண்ணுக்கு அடியில் இருந்துக்கிட்டே இருக்கும், காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கும். என்னைக்காவது மழை பெஞ்சு அப்படியே மண்ணரிச்சு அந்த 3 அடி ஆழத்தில் இருக்கிறது மேலே வந்துடும். அப்படி மேலே கிடக்கும்போது அது இராணுவ வீரர்கள் பார்க்காம விட்டாங்கன்னு வைங்களேன், இங்கே அன்னைக்கின்னு பார்த்து யாராவது வராங்கன்னா அது என்னன்னே தெரியாது. ஏன்னா நல்லா துருப்பிடிச்சி போய் அப்படியே இரும்பு பொருள் மாதிரி கிடக்கும். அதை எடுத்து சும்மா விளையாட்டுக்கு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கோன்னா அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அந்த பையன் எடுக்கிறாப்புல. எடுத்து அதை கல் மேலே அந்த பாறை மேலே வீசுகிறாரு. வீசினோன்னு அது வெடிக்குது. இது இங்கே உள்ள பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க, இது பயிற்சி பண்ணுற இடம். இதுவே 2வது உலகப் போர் காலகட்டம் ஜெர்மனியில் எல்லாம் நடந்ததில்ல,
அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கும் அந்த 2வது உலகப் போரில் இந்த வெடிக்காத குண்டுகள் வந்து கிடைக்குது. அந்த குண்டுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீப்பிங் கில்லர்னு சொல்கிறாங்க. அதாவது அது இன்றைக்கும் ஆபத்தானது தான். அது வந்து இன்னமும் அப்படியே இருக்குது, பத்திரமா இருக்குது. அதை தவறாக கையாண்டனா அது வந்து வெடிச்சிடும். அப்படி வெடிச்சதுன்னா நாம் வந்து இறந்து போவோம். இவங்க இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸு பல மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க. இவங்க ஏன் இந்த மலைப்பகுதிக்கு வந்தாங்க அப்படின்னு தெரில, இல்லாட்டி சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணணுன்னு வந்தாங்களான்னு தெரியல. இப்படி மேலே ஏறினவங்க கரெக்டாக அந்த பையன் அதை எடுத்து கரெக்டாக அந்த பாறையில் வீசி ஒரு பையன் இறந்து மிச்ச பேர் வந்து காயமடைஞ்சு ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு. இதை என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க. இராணுவத்தில் யூஸ் பண்ணுற இந்த வகையான குண்டுகள்லாம் இப்படியே ஒரு வருஷத்தில் வீணாக போகிறது, 2 வருஷத்தில் வீணாக போகிறதுலாம் கிடையாது. கிட்டத்தட்ட தசாப்தம் காலமாக வந்து அது அப்படியே பத்திரமா இருக்கும். அது 20 வருஷம் ஆனான்னா 30 வருஷம் ஆனான்னு அப்படியே பத்திரமா அது இருந்துக்கிட்டே இருக்கும் மண்ணுக்கடிக்குள்ள. நம்ம என்னைக்கு எடுத்தாலும் கரெக்டாக அந்த ஃபியூஸ் மெக்கானிசம் வந்து கரெக்டாக அழுத்தம் கொடுத்துச்சுன்னா அது வந்து வெடிச்சிடும். இதை நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. செங்கல்பட்டில் யதார்த்தமாக போகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது வந்து நடக்குது. அதுக்கு தான் வந்து என்னென்னா, நீங்கள் ஏன்ப்பா போனீங்க, இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தானே அப்படின்ட்டு 4 பேர் மேலே வந்து கேஸை போட்டு விசாரிக்கிறாங்க. ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு. இது வந்து அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் தெரியும். இப்படி அடிக்கடி வந்து அங்கே சவுண்டு கேட்கும், துப்பாக்கி சுடுவாங்க, குண்டு வெடித்து வந்து பயிற்சி எடுப்பாங்க அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே வெளிலேருந்து வர அந்த ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது இவங்கெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, வெளி மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க, இவங்களுக்கு இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு தெரியாமல் போனாங்களா, இல்லாட்டி தெரிஞ்சு அங்கே என்ன தான் இருக்குன்னு பார்க்க போனாங்களான்னு தெரில. அப்படி போகும்போது விளையாட்டு வந்து விபரீதமாயிட்டு அப்படின்னு சொல்லி ஆகணும். இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வாட்டியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.